டோபமைனை பத்தி நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையை மட்டுமாவது கேட்டிருப்போம். டோபமைன் அப்படின்னா என்ன? அது மூளையில சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன். நம்மள மனதளவுல சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கிறது இந்த டோபமைன்ஸ் தான். இந்த ஹார்மோன் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுது இந்த டோபமைன் நம்ம மூளையில உருவாக்கி அதை தொடர்ந்து நம்மள செய்ய வைக்குது. நாம ஒரு சில சிக்கல்கள்ல இருக்கும் பொழுது இந்த டோபமைன் நல்ல ஒரு மோட்டிவேஷன் மருந்தாகவும் இருக்குது. சில சமயங்கள்ல அது நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு அடிமைப்படுத்தவும் செய்யுது. இந்த ஹார்மோன் சுரக்கிறது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் ஒரு அளவு தாண்டும் பொழுது அது சில பாதிப்புகளையும் நமக்கு தருது. சோ ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த டோபமைனை நம்ம கட்டுப்பாடா வைக்கிறது முயற்சி பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி செய்யற அந்த செயலுக்கு டோபமைன் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியா ஒரு நேமே இருக்குது. இது பல ஆண்டுகளா பிரபலமா இருக்குது. ஆனா இது அறிவியலுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் டோபமைன் டிடாக்ஸ்ல நம்ம இருக்க போறோம். அதாவது நம்மளோட ஹார்மோன்ஸை நம்மளே கட்டுப்படுத்த போறோம். சோ இப்படி நம்ம டோபமைன் டிடாக்ஸ்ல இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத சில விஷயங்களை நம்ம வரிசைப்படுத்தலாம். அதாவது இதை நம்ம 4 டைப்பா பிரிக்கலாம். எஸ், கட்டாயம் தவிர்க்க வேண்டியவை. ஏ, பெரும்பாலும் தவிர்க்க வேண்டியவை. பி, தவிர்த்தால் ரொம்பவே நல்லது. டு நாட் டு டயர், தவிர்க்க கூடாதவை அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிக்கலாம். சோ இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் சோஷியல் மீடியா. இன்னைக்கு நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு பெரிய பங்கா இருக்கிறதே இந்த சோஷியல் மீடியா தான். காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம மொபைல்ஸ் யூஸ் பண்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் மாதிரியான பல ஆப்ஸ்குள்ள போறோம். குறிப்பா இளைஞர்கள் பல பேர் 24 மணி நேரமும் போன் யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த அளவு நம்ம எல்லாரும் அதுல மூழ்கி கிடக்கோம்னா அதோட அல்காரிதம் தான். நமக்கு என்ன பிடிக்குமோ அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ நாம அந்த ஆப்பை ஓபன் பண்ணதுமே அது நம்ம மூளையை ரொம்ப எளிமையா ஆக்கிரமிச்சிடும். சோ இதை நம்ம எஸ் வரிசையில வைக்கலாம். அதாவது இது கட்டாயமா தவிர்க்க வேண்டிய விஷயத்துல நம்ம வைக்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேமிங். இது உலக அளவுல பெரிய வியாபாரமா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட். சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குது. இதுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது. 1998 நடத்திய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தனா கிரவுண்ட்ல விளையாடுறதை விட வீடியோ கேம் விளையாடுறதுனால 100 மடங்கு அதிக டோபமைன்ஸ் நம்ம மூளையில சுரக்கலாம். அதனால இதையும் நம்ம தவிர்த்தே ஆகணும். இதையும் நம்ம எஸ் வரிசையிலேயே வைக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணீர் குடிக்கிறதால கூட குறிப்பிட்ட அளவு டோபமைன் நமக்கு உருவாகதான் செய்யுது. ஆனா அதை தவிர்த்துட்டு நம்மளால கட்டாயமா உயிர் வாழவே முடியாது. 24 மணி நேரம் தண்ணீர் குடிக்காம இருந்தா உடல் அளவு பெரிய பெரிய பிரச்சனைகளும் உருவாகும். உளவியல் ரீதியாகவும் அது நமக்கு மன அழுத்தத்தை தரும். அதனால இது தவிர்க்க முடியாத லிஸ்ட்ல நம்ம வைக்கலாம். அடுத்ததா ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ்னா திட உணவுகள் மட்டும் இல்ல, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சர்க்கரை அதிகம் உள்ள பானங்கள் எல்லாமே சேர்ந்தது தான். இதை எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது உருவாகக்கூடிய டோபமைன் திரும்ப திரும்ப நம்மள அந்த உணவுகளை சாப்பிட தூண்டும். அது உடலுக்கு நல்லதோ இல்லையோ அது தர ருசியினால அதுக்கு அடிமையாகி அடுத்து அதை சாப்பிட ஏங்க வைக்குது. இது எஸ் வரிசையில நம்ம வைக்கலாம். அடுத்ததா பார்க்க போறது சோசியலைசிங். பிற மனிதர்கள் கூட பேசுறதும் பழகுறதும் தேவையான அளவு டோபமைனை நம்ம மூளையில சுரக்க வைக்குது. யாரும் யாரையும் கண்டுக்காம மொபைல்லேயே உலகம்னு இருக்கிற இந்த நவீன காலத்துல நீங்க டோபமைன் டிடாக்ஸ்ல இருந்தாலும் மனிதர்கள் கூட கட்டாயம் பேச வேணும். சோ இத நம்ம பி வரிசையில வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனதை தெளிவா வச்சுக்கவும் உடம்ப பொலிவா வச்சுக்கவும் தியானம் நமக்கு உதவி செய்யுது. இந்த தியானம்னா என்ன? கைய காலையெல்லாம் கட்டி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் இல்லையா? ஆனா இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உள்ள என்ன நடக்குது இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சா உங்களாலேயும் இந்த மெடிடேஷன் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு உங்க மைண்ட் மேல ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இதுக்காக ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் இருக்கு, ஸ்டடி இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்காக எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. அதுதான் குக்கு எஃப்எம்ல இருக்கிற தியானம் அப்படின்ற தமிழ் ஆடியோ புக். இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிடும். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு கிடைக்கணும்னா குக்கு எஃப்எம்னுடைய ஒரு ஆஃபர்ல நீங்க குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுத்து இந்த ஆடியோ புக்கும் இந்த மாதிரி 10,000க்கு மேலான ஆடியோ புக்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் குக்கு எஃப்எம்னுடைய 50% 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். அதாவது நீங்க இப்ப குக்கு எஃப்எம்னுடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 monthக்கு வெறும் 49 rupeesக்கு குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் கிடைச்சிடும். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த புக்கும் இந்த மாதிரியான 10,000க்கு மேலான புக்ஸும் அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணிடணும், இப்போவே குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனும் பின் கமெண்ட்லும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் கொடுத்திருக்கு. அதை போய் பாருங்க. அதுக்கப்புறம் இப்போவே 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. திருப்பி வீடியோக்கு வாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஸ்மோக்கிங். சிகரெட், கஞ்சா, பீடி இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து நம்ம மூளையில அதிக அளவு டோபமைனை உருவாக்குது. ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னா புகை பிடிக்காதவங்களை காட்டிலும் புகை பிடிக்கிறவங்களுக்கு 15 முதல் 20 மடங்கு அதிக டோபமைன் சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க வேணாலும் எப்ப வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையாவே இதை எல்லாருமே பண்றாங்க. இது உடல் அளவில் ஆழமா பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால இது நம்ம எஸ் வரிசையில வைக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங் அவுட். நம்ம டெய்லி லைஃப்ல எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். இதை பண்ணும் பொழுது உருவாகிற டோபமைன்ஸை விட அது உடலுக்கு கொடுக்கிற நன்மைகள் தான் அதிகம். சோ டோபமைன் டிடாக்ஸ்ல இருந்தாலும் நீங்க உடற்பயிற்சி
செய்யலாம். ஆனா அதை பண்றப்போ பாடல் கேட்கிறதோ மொபைல் யூஸ் பண்றதோ போன்ற விஷயங்கள் செய்யவே கூடாது. ஏன்னா அப்படி பண்றப்போ தேவைக்கு அதிக அளவிலான டோபமைன்ஸ் நம்ம உடம்புல சுரக்கும். சோ இதையும் நம்ம பி வரிசையிலேயே வைக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஈட்டிங் நேச்சுரல் ஹெல்தி ஃபுட்ஸ். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறது நல்லதுதான். ஆனா தினமும் ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் மட்டும் உணவுல மாற்றம் கொண்டு வருது ரொம்ப நல்லது. டோபமைன் டிடாக்ஸ்ல இருக்கும் பொழுது ஒரு நாள் உணவை கட்டுப்பாடோட சாப்பிடலாம். அதாவது 3 வேளைக்கு பதிலா ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். அதாவது பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய வரிசையில நம்ம வைக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது வாட்சிங் ஷோஸ். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரி ஓடிடில இருக்கக்கூடிய படங்கள் சீரியஸா இருந்தாலும் சரி, நம்ம மொழி படங்களாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு வித கியூரியாசிட்டி அண்ட் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குது. அப்போ நம்ம மைண்ட்ல தானாகவே டோபமைன் சுரக்க ஆரம்பிக்குது. சோ இதனால நம்ம மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போகும். சோ இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம உட்கார்ந்து 8 மணி நேர சீரிஸ் 2 அல்லது 3 படங்களா பார்க்கிறோம். சோ அந்த சமயங்கள்ல கல்வி சார்ந்த இயற்கை சார்ந்த ஆவண படங்களா பார்க்கலாம். இதனால நம்ம ஏ வரிசையில இதை வைக்கலாம். சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது ட்ரிங்கிங் ஆல்கஹால். குடிப்பழக்கமும் புகையில பழக்கமும் அதிக டோபமைனை நம்ம மூளையில உருவாக்குது. இந்த காலத்துல குடி என்பது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயமாவே மாறிட்டு டோபமைன் டிடாக்ஸ்ல நம்ம இருக்கும் பொழுது கட்டாயமா இதை தவிர்த்தே ஆகணும். அதனால இதை எஸ் வரிசையில வைக்கலாம். அடுத்ததா ரீடிங் ஃபிக்ஷன்ஸ். புனையப்பட்ட கதைகள் அல்லது கற்பனைக்கு எட்டாத கதைகள். இந்த மாதிரியான கதைகளை நம்ம படிக்கும் பொழுது நம்ம மூளையில அதிக அளவுல டோபமைன்ஸ் உருவாக்குது. இதை நம்ம ஏ வரிசையிலும் வைக்கலாம். அடுத்ததா ரீடிங் நான் ஃபிக்ஷன். புனையப்பட்ட கதைகளோடு ஒப்பிடப்படும் பொழுது உண்மை கதைகள் குறைவான டோபமைனை நம்ம மூளையில உருவாக்குது. ஆனா ஒரு சிலருக்கு இந்த உண்மை கதைகள் படிக்கும் பொழுது உணர்ச்சி பொங்கி டோபமைன் சுரத்தல் அதிகரிக்கும். அதனால நீங்க நான் ஃபிக்ஷன் படிக்கிற நபர்னா ஏ வரிசையிலையும், இது மேல பெரிய ஆர்வம் இல்லாத நபர்னா பி வரிசையிலும் வைக்கலாம். அது போக அச்சிடப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம வெப்சைட்லயும் பிடிஎஃப்லயும் படிக்கிறப்போ நம்ம அதுல வர விளம்பரங்கள்னால நமக்கு கவனச்சிதறல் ஏற்படலாம். சோ அச்சிடப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வரிசையில நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது லிசனிங் டு மியூசிக். கண்கணக்கான டோபமைன்ஸ் நம்ம இசை கேட்கும் பொழுதுதான் நம்ம மூளையில உருவாகுது. நம்ம என்ன மாதிரியான இசை கேட்கிறோமோ அதை பொறுத்து டோபமைன் அளவு மாறுபடும். நீங்க அன்றாடம் இசை கேட்கும் ஒரு நபரா இருந்தீங்கன்னா ஒரு நாள் இசையை தவிர்ப்பது டோபமைன் டிடாக்ஸுக்கு உதவும். அதிகமா சாங்ஸ் கேட்காம ஒரு சில பாடல்கள் கேட்கறது ரொம்பவே நல்லது. இதையும் நம்ம பி வரிசையிலேயே வைக்கலாம். அடுத்ததா காஃபி ட்ரிங்கிங். காஃபில இருக்கக்கூடிய கஃபைன் நம்முடைய உடல்ல டோபமைனை அதிகரிக்க உதவுது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஆல்கஹால் மாதிரி தான். நீங்க டெய்லியும் காஃபி குடிக்கிற ஒரு நபர் அப்படின்னா ஒரு நாள் குடிக்காம இருக்கலாம். இதை நம்ம ஏ வரிசையில வைக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங். இதை கட்டாயமா நம்ம தவிர்க்கவே முடியாத வரிசையில தான் நம்ம வைக்கணும். ஏன்னா ஒரு வேலையை ஃபோக்கஸா நம்ம பண்ணும் பொழுது டோபமைன் உருவாக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு நம்ம மூளை போகவே போகாது. சோ ஒர்க்கிங் இஸ் மஸ்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது லிசனிங் பாட்காஸ்ட். இது வாசிப்பு பழக்கம் மாதிரி தான். நீங்க பொழுதுபோக்குக்கு பாட்காஸ்ட் கேட்கறவங்க அப்படின்னா நீங்க ஏ வரிசையிலும், கல்வி சார்ந்த பாட்காஸ்ட் கேட்கறவங்கன்னா நீங்க பி வரிசையிலும் உங்களை வைக்கலாம். அடுத்ததா வாட்சிங் நாட்டி வீடியோ. போதைப் பொருட்கள், மது பழக்கம், புகைப்பிடித்தல் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதை காட்டிலும் டோபமைன் பாலியல் சார்ந்த வீடியோக்கள் நம்ம பார்க்கும் பொழுது மூளையில அதிக அளவுல டோபமைன்ஸ் சுரக்குது. இதோட பாதிப்பு ரொம்ப நேரத்துக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதனால இதை நம்ம எஸ் வரிசையில வைக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்கிறது பிளானிங் ஆர் ரைட்டிங். டோபமைன் டிடாக்ஸ்ல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நிறைய ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும். அப்போ நம்மள அறியாமலே நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அடுத்தடுத்து நாளுக்கான வேலைகளை நம்ம பிரிச்சு என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும் யோசிச்சு வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா அதுக்குன்னு ரொம்ப நேரத்தை செலவிடாம இருக்கணும். இதை நம்ம பி வரிசையில வைக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹாபிஸ். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, வரைகிறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே நம்ம பண்ணும்போது நம்ம மூளையில டோபமைன் சுரக்க தான் செய்யுது. அதனால இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. ஏன்னா இது நம்ம பண்ணாம இருக்கிற நேரத்துல மொபைல், லேப்டாப் போன்ற தொழில்நுட்பங்கள் கிட்ட நம்ம போயிடுவோம். சோ இதை நம்ம பி வரிசையில வைக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது திங்கிங் அபவுட் த பாஸ்ட். பழைய நினைவுகள் நம்ம நினைச்சு பார்க்கிறது எப்பவுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம மூளை பெரும்பாலும் நமக்கு கவலைகளை தரக்கூடிய நினைவுகளை தான் அதிகமா நம்ம யோசிக்க வைக்கும். அது நம்மள ரொம்ப பலவீனமாக்கும். அதனால நம்ம இயல்பாகவே மற்ற விஷயங்களான மது, புகைப்பிடித்தல், பான் இந்த மாதிரி விஷயங்கள் மேல அதிகமா கவனத்தை செலுத்துவோம். சோ பழைய நினைவுகள்ல இனிமையான நினைவுகள் மட்டுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதையும் நம்ம பி வரிசையில வைக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டே ட்ரீமிங், அதாவது பகல் கனவு. டே ட்ரீமிங்னாலே நம்மள சூப்பர் ஹீரோவா நினைச்சு உலகத்தை காப்பாத்துற கதைகள் தான் வரும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துட்டு எதிர்காலத்துக்கு தேவையான செயல்களை பத்தி நம்ம டே ட்ரீமிங் பண்றது ரொம்பவே நல்லது. இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் நமக்கு ரொம்பவே மோட்டிவேட்டான ஒரு விஷயமாவும் அமையுது. சோ இதை நம்ம பி வரிசையில வைக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேம்பிளிங். கேம்பிளிங் ஏறக்குறைய கேமிங் மாதிரியே தான் இருக்கும். தேவையில்லாத செயல்களால டோபமைன் உருவாகிறது கட்டாயம் தவிர்க்கப்படணும். சோ அதனால இதை நம்ம எஸ் வரிசையில வைக்கலாம். அடுத்ததா கோல்டு ஷவர். குளிர் தண்ணியில குளிக்கிறதுனால கூட டோபமைன்ஸ் உருவாக தான் செய்யுது. இன்னும் நிறைய வேதிப்பொருட்களை நம்ம உடல்ல உருவாக்குது. அது மட்டும் இல்லாம இது அந்த நாளுக்கான புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தருது. இதை நம்ம பி வரிசையிலும் வைக்கலாம். சோ இந்த வரிசையில ஃபைனலா நம்ம பார்க்க போறது மெடிடேஷன். டோபமைன் டிடாக்ஸ்ல இருக்கிறப்போ கட்டாயம் மெடிடேஷன் அவசியம். ஏன்னா இது மற்ற எல்லா விஷயங்கள் மேலும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை குறைக்கும், நம்மள ஃபோக்கஸ்டா இருக்க வைக்கும். சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் மேல கவனத்துல எடுக்காம ரிலாக்ஸா பண்ற இந்த மெடிடேஷன் ஆரோக்கியமான ஒண்ணு கூட. சோ இதை தவிர்க்க முடியாத ஒரு வரிசையில தான் வைக்கணும்.